அண்மை செய்தி. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் நாளை போர் பதற்ற ஒத்திகை நடைபெற இருக்கிறது. நாளை நடைபெறும் போர் பதற்ற ஒத்திகைக்கு முன்னோட்டமாக இன்றே பல மாநிலங்களில் போர் பதற்ற ஒத்திகை நடைபெற்றது. அது குறித்த காட்சிகளை தற்போது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஜம்முவில் பள்ளி ஒன்றில் போர் பதற்ற ஒத்திகை நடத்தப்பட்டது. பள்ளி மீது குண்டு வீசினால் செய்ய வேண்டிய தற்காப்பு நடவடிக்கை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப நாடு முழுவதும் நாளை போர் பதற்ற ஒத்திகை நடைபெறும் சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு ஜம்முவில் ஒரு சில பள்ளிகள்ல இன்றே அந்த ஒத்திகை நடத்தப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கிறது, காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது பற்றின விரிவான தகவல்கள் என்ன? பூர்ணிமா, ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகாக இந்திய பாகிஸ்தான் இடையே போர் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது அப்படின்றத எல்லை பகுதிகளில் நடைபெறக்கூடிய பாதுகாப்பு பணிகள் மூலமாக உணர முடிகிறது. இந்த நிலையிலே நாளைய தினம் நாடு முழுவதுமே போர் பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான முன் முயற்சிகளை தான் தற்போது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. இப்ப நீங்க மற்றொரு பக்கம் திரையில பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதி இந்திய பாகிஸ்தான் போர் தொடங்கினால் முதலில் பாதிக்கப்படக்கூடிய ரெட் ஜோனாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகள் தான் முதலில் ஒருவேளை போர் தொடங்கினால் அதிக அளவிலான சேதாரங்களை சந்திக்கக்கூடும். அதனால் ஜம்மு மற்றும் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் போர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான முன்னோட்டத்தை இன்றே தொடங்கி இருக்கிறார்கள் பாதுகாப்பு படையினர். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளில் ஏர் சைரன் என்று சொல்லப்படக்கூடிய அபாய ஒலி ஒலிக்கப்பட்டால் உடனடியாக மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மேஜைகளுக்கு கீழ் அமர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அங்கிருந்து எவகேஷன், அதாவது அங்கிருந்து பாதுகாப்பாக எப்படி அவர்களை அப்புறப்படுத்துவது, இப்படியான அந்த செய்முறைகளை எல்லாம் மாணவர்கள் மத்தியில் பாதுகாப்பு பணியாளர்கள் செய்து காட்டினார்கள். இது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தால் ஏரியில ஒருவேளை தீவிரவாத தாக்குதல், குறிப்பாக அந்த இரு நாடுகளுக்கு போர் தாக்குதல்கள் தொடங்கிவிட்டால் அந்த சமயங்கள்ல எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது உள்ளிட்டவற்றை எல்லாம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் செய்து காட்டினார்கள். இதுல குறிப்பிட்ட அந்த காட்சிகளை நீங்க திரையில பார்க்க முடியும். மாணவிகள் அந்த ஏர் சைரன் சத்தங்கள் ஒலிக்கப்பட்டதற்கு பிறகாக உடனடியாக வகுப்பறையில் இருந்து வகுப்பறை மேஜைக்கு கீழே அமர்ந்து கொள்கிறார்கள். சில நிமிடங்கள்ல அந்த ஏர் சைரன் என்பது நிறுத்தப்பட்டதற்கு பிறகாக அங்கிருந்து வேக வேகமாக அந்த குழந்தைகள் வகுப்பறையிலிருந்து வெளியே பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். இந்தியாவிலேயே பங்கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பதுங்கு குழிகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு, லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் மிக அதிகம் இருக்கிறது. அதுவும் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு உடனடியாக மாணவிகளை அழைத்து சென்று பாதுகாப்பாக தங்க வைப்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் முன்னோட்டமாக இன்று பாதுகாப்பு அதிகாரிகள் செய்து காட்டியிருக்கிறார்கள். நாளைய தினம்தான் நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அந்த பாதுகாப்பு ஒத்திகைகளுக்கான முன்னோட்டத்தை தான் இன்றைய தினம் ஜம்முவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில பாதுகாப்புத்துறையினர் மேற்கொண்டு காட்டியிருக்கிறார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.